நெல்லிக்காய் மிட்டாய் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நெல்லிக்காய் 200 கிராம், கல்கண்டு 200 கிராம், இஞ்சி 1 துண்டு, லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன், நெய் 1 டீஸ்பூன். முதல்ல நெல்லிக்காயை ஆவியில் வேக வைக்கணும். நான் இட்லி தட்டில் அடியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நெல்லிக்காய் அதில் வைக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் வேக விட்டால் போதும், நல்லா வெந்துடும். ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அழகாக வெந்துருச்சு. இப்படி எடுத்தாலே நம்ம அழகாக கட்டாய் வருது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், ஆறட்டும். ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் இந்த நெல்லிக்காவை மட்டும் எடுத்துகிட்டு கொட்டையை ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணி போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இஞ்சி 1 துண்டு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டு அரைச்சிடணும். உப்பு கொஞ்சம் போல் போட்டிருக்கேன், போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அடுப்பில் வடைச்சட்டி வச்சுக்கலாம். நெல்லிக்காய் அரைச்ச விழுது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். நெல்லிக்காய், இஞ்சி, கொஞ்சம் போல் உப்பு போட்டிருக்கேன். இப்போ கல்கண்டை நம்ம மிக்சியில் பொடிச்சு கூட போடலாம். இல்லைன்னா நம்ம அடுப்பில் வச்சு சூடு பண்ணாலே அது உருகிடும். இப்போ அடுப்பு அதிகம் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்க, கல்கண்டெல்லாம் நல்லா உருகி ஒன்று போல் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நெய் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் 1 டீஸ்பூன் அப்படியே புழிஞ்சு விட்டால் போதும். இனிப்பு, புளிப்பு, உப்பு எல்லாம் சேரும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இந்த மிட்டாய் செஞ்சு பாருங்கள். டெய்லி 2 சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நெல்லிக்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க. மிட்டாய் மாதிரி சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ பாருங்கள், அல்வா மாதிரி நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு. அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் நான் நெய் தடவி வச்சுருக்கேன். கொஞ்சமாக இருக்கனால நான் பாதி பிளேட் தான் நெய் தடவிருக்கேன். நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஒன்று போல் நம்ம தேய்ச்சி விடணும். பாருங்கள், நான் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா ஒன்று போல் தேய்ச்சி விட்டுட்டேன். கொஞ்சம் ஆறினோடனே நம்ம அழகாக பீஸ் போட்டுடலாம். பீஸாக வெட்டிட்டு நம்ம மிட்டாய் மாதிரி செஞ்சு வச்சுக்கணும். கொஞ்சம் ஆறினோடனே வெட்டினோம்னா அழகாக வரும். இந்த மாதிரி நல்லா ஒன்று போல் தேய்ச்சி விட்டுறணும். ஆறட்டும். பாருங்க, ஆறணுன்னு எவ்வளோ அழகாக வருதுன்னு. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நம்ம வெட்டி வச்சுக்கலாம். இதே மாதிரி ஒன்று ஒன்றா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ வந்து சர்க்கரை வந்து நம்ம பொடிச்சு வச்சுட்டு அதில் வந்து இந்த மிட்டாயை வந்து பிரட்டி எடுத்து வச்சிட்டோன்னா டெய்லி 1 இல்லை 2 குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நெல்லிக்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மிட்டாய் மாதிரி செஞ்சு கொடுத்தா ஈஸியாக சாப்பிடுவாங்க. இதே மாதிரி எல்லாமே செஞ்சிடலாம். சத்தான நெல்லிக்காய் மிட்டாய் ரெடி.